வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ எவ்ரிவன், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஸோ இது எப்படிங்க கேட்போம், வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றத ஹவு இஸ் எவ்ரி ஒன், அதாவது எல்லாருமே எப்படி இருக்காங்க அட் ஹோம்னா வீட்டில். ஹவு இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறது. உங்களை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்களை பார்ப்பேன்ட்டு. மறுபடியும் எனிஹவ் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனிஹவ் உங்களை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை நைஸ் டு see you again, நைஸ் டு see you again அப்படின்னா அவங்கள பார்த்ததுல சந்தோஷம், மகிழ்ச்சி. கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப பார்த்ததுல அப்படிங்கும்போது see you again அப்படின்னு சொல்லலாம். நைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளை பார்த்துட்டு ஒரு லெசன் நடத்துறாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா நம்மளை பார்த்ததுக்கப்புறம் லெசன் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இல்லை நமக்கு அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுதா, நான் சொல்றது புரியுதா, அந்த மாதிரி கேட்குறத இஸ் தட் கிளியர் அப்படின்னா புரிஞ்சுதா, நான் சொல்றது புரியுதா, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இஸ் தட் கிளியர் அப்படின்னு கேட்கலாம். நீங்க மற்றவங்க கிட்ட கேட்கும் போதே இங்கிலீஷ்ல சொல்லி பழக்குங்க பாருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நல்லாவே புரியும் அண்ட் ஈஸியா இருக்கும். அது உண்மைதான். நீ சொன்னது எனக்கு என்னன்னு தெரியாது, பட் ஆனால் அது உண்மைதான். நீ கேட்டதெல்லாம் உண்மைதான். ஸோ அது உண்மைதான். இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தட் இஸ் அப்படிங்கிறது தான் தட்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ ட்ரூ, அது ரொம்ப உண்மை, அது உண்மைதான். இந்த மாதிரி சொல்றது தட் சோ ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் சோ ட்ரூ. ஸோ இதுதான் வந்து அது உண்மைதான் அப்படின்னு சொல்றதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு இதை பத்தி சொல்ல போறோம் அப்படிங்கும் போது நான் அவங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு கேட்கும் போது எதை பத்தி அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுக்காகனா எந்த விஷயத்துக்காக அப்படின்னு கேட்கறது. எதை பத்தினாலும் ஆல்மோஸ்ட் எதுக்காக அப்படின்னு கேட்கறது தான். ஸோ அதை வாட் இஸ் இட் அபவுட் அப்படின்னா அது எதை பத்தினது, எதுக்காக அப்படின்னு கேட்கறது தான் வாட் இஸ் இட் அபவுட் கேட்கறது. இப்ப பரவாயில்லையா, உடம்பு சரியில்லாத பர்சன்ஸை நம்ம விசாரிக்கும் போது இப்போ உடம்பு பரவாயில்லையான்னு கேட்போம். இல்லை இப்போ எப்படி பெட்டரா ஃபீல் பண்றீங்களா, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கா நீங்க கேட்போம் இல்லையா? அதை ஆர் யூ ஃபீலிங் பெட்டர், ஏன்னா கொஸ்டின் கேட்கும் போது ஆர்லாம் பக்கத்துல போட்டுக்கோம் இல்லையா முன்னாடி. ஸோ ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பெட்டரா ஃபீல் பண்றீங்களா, உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா, இந்த மாதிரி கேட்கறது. ஒரு மீட்டிங்ல பிஸியா இருக்கேன். நம்ம கால் பண்ணிட்டு இருக்கும் போது ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மீட்டிங்ல பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ வாஸ் டைட் அப் இன் எ மீட்டிங். அதாவது டைட் அப்னா என்னன்னா அதுல வந்து பிஸியா ஆயிட்டேன், அதுல இருக்கேன், இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல ப்ரெசென்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து மீட்டிங்ல பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. சாரி, எனக்கு சரியா புரியல, திரும்ப சொல்லுங்க. சாரி, ஐ டிடன்ட் கேட்ச் வாட் யூ செட். அதாவது கேட்ச்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை வந்து ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட் எப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா, சாரி ஐ டிடன்ட் கேட்ச் வாட் யூ செட், நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்கறது. சாரி ஐ டிடன்ட் கேட்ச் வாட் யூ செட். இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ்லாம் எல்லாமே யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான். மறக்காம தப்பா இருந்தாலும் பழகுங்க, பரவாயில்ல ஒருத்தர்கிட்ட பேசி பழகுங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை எனக்கு எப்பவுமே கொடுங்க. ஏன்னா அது வந்து என்னோட சேனல் க்ரோத்துக்கும் அண்ட் எனக்கும் ஒரு அடிஷ்னல் மோட்டிவேஷனா இருக்கும்.